ஏன் கால்ல எதுவும் உங்களுக்கு அடிபட்டிருக்கா? இல்லையே. போடலாம். ஸ்ட்ரைட் நீ எல்லாம் போடுங்க பாப்போம். ஸ்ட்ரைட் நீ எல்லாம் போதாதவங்க வயதானவங்க. அப்ப நீங்க எல்லாருமே ஓல்டேஜ் பீப்புளா? யாரெல்லாம் இங்க ஓல்டேஜ் பீப்புள் இருக்கீங்க? ஓல்டேஜ் பீப்புள் கூட இப்போ நீங்களும் ஸ்ட்ரைட்டா போட்டு ப்ரே பண்ணுவாங்க. எல்லாரும் போட்டீங்களா? ஓகே, கையை கூப்பிங்க, கண்ணை மூடுங்க. யாருமே கண்ணை திறக்க கூடாது. ஓகேவா? சொல்றத திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி. கடந்த 2 நாட்களும் பிபிஎஸ்க்கு எங்களை தடையின்றி கூட்டி சேர்த்த தயவுக்காய் நன்றி. இந்த கடைசி நாளே கூட எங்களை கூட்டிக் கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி. நாங்க இந்த இடத்துல இருந்து வெறுமையா திரும்பி போக கூடாது. எங்களுக்குள்ள நீங்க வாங்க ஏசப்பா. நாங்க வாஞ்சையோட ஆசையோட நீங்க எங்களுக்குள்ள வரதுக்கு இடம் கொடுக்கிறோம் ஏசப்பா. சரி, இப்ப எல்லாரும் அமைதியா இருங்க. ஏசப்பா, இந்த அருமையான நாளுக்கு அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இந்த சிறு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இங்க இருந்து அவங்க திரும்பி போவது ஒருத்தர் கூட வெறுமையா போக கூடாது ராஜா. இந்த 3 நாட்களையும் பிள்ளைகள் படித்த பாடத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் அவங்களுடைய இருதயத்திலேயே ஆழமாய் பதிய செய்து தகப்பனே. பதிஞ்சது ஒவ்வொன்றும் 30, 60, 100 விளைய செய்யுங்க ராஜா. இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் முழுவதுமாய் உங்களுடைய ரட்சிப்பை கண்டடைய கிருபை பாராட்டுங்க ராஜா. உமக்கு சாட்சியா இந்த பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. தகப்பனே, இந்த கடைசி நாள் பிபிஎஸ்ல நீங்க எங்களை கிருபையாய் கூட்டி சேர்த்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன், இந்த நாளில் கூட தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வாதமாய் நடத்தி தாங்க. தடையின்றி எல்லா பிள்ளைகளையும் கூட்டி சேர்த்து கொண்டு வாங்க. இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளையும் கூட கூட்டி சேர்த்து கொண்டு வாங்க ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆசிரியர்களையும் கூட ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களை மறைத்த நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க தகப்பனே. ஆம்ராஜா, பிள்ளைகளோடு கூட உங்களுடைய வார்த்தையில ஒவ்வொன்றும் நாங்க சொல்லும் போது அங்க நாங்க இல்ல தகப்பனே, ஆவியானவர் தாமே வெளிப்பட கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய கருத்துல நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் உட்கார்ந்துருங்க. இப்போ நம்ம புது பாட்டுக்கு ஒரே ஒரு பாட்டு புது பாட்டு என்ன பாட்டு பழைய பாட்டு பாடுறோம். டாட்டா டாட்டா வந்து முதல் பாடுறோம். சொல்லி கொடுங்க. போதும் வந்து நின்றுக்கணும். பழைய பாட்டு பாடிட்டு பின்னாடி அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போல நீங்க எடுக்கிறதுக்கு இப்படி எடுக்க முடியாது. அப்படி கவர் ஆக மாட்டாங்க.
ஜீசஸ் பின்னாலே நான் தானே ஓடுவேன். சாத்தானை உலர்த்து டாட்டா. எவ்வளவு சந்தோஷமா சொல்லலாம். நாங்க ஏசப்பாடுனால ஓடுறோம், சாத்தானுக்கு டாட்டா சொல்லி வெறுக்கிறோம்னா எவ்வளவு சந்தோஷமா சொல்லலாம். சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ் பின்னாலே நான் தானே ஓடுவேன். சாத்தானை உலர்த்து டாட்டா. சொல்லுங்க. ஜீசஸ் பின்னாலே நான் தானே ஓடுவேன். சாத்தானை உலர்த்து டாட்டா. டாட்டா சாத்தானை சோட்டா. புரிந்தது எனக்கு லேட்டா. சொல்லுங்க. நீ சோட்டா. சாத்தானை சோட்டா. புரிந்தது எனக்கு லேட்டா. நீ சோட்டா. சாத்தானை சோட்டா. புரிந்தது எனக்கு சேட்டா. நீ சோட்டா. சாத்தானை சோட்டா. புரிந்தது எனக்கு லேட்டா. பாய் சொல்லுங்க பாப்போம். நீ சோட்டா. சாத்தானை சோட்டா. புரிந்தது எனக்கு லேட்டா. பாருங்க. நீ சோட்டா. புரிந்தது எனக்கு லேட்டா. டாட்டா 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 டாட்டா. பாருங்க. என்ன பாருங்க. டாட்டா 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 டாட்டா. நீ சோட்டா. சாத்தானை சோட்டா. புரிந்தது எனக்கு லேட்டா. பாருங்க. நீ சோட்டா. சாத்தானை சோட்டா. புரிந்தது எனக்கு லேட்டா. சொல்லிட்டு ஜீசஸ் சொல்லிட்டு நான் தானே வாழுவேன். சாத்தானை உனக்கு டாட்டா. ஜீசஸ் சொல்லிட்டு நான் தானே வாழுவேன். சாத்தானை உனக்கு டாட்டா. நீ சோட்டா. சாத்தானை சோட்டா. புரிஞ்சது எனக்கு லேட்டா. நீ சோட்டா. சாத்தானை சோட்டா. புரிஞ்சது எனக்கு லேட்டா. எல்லா தாட்சம் மக்கமா சொல்லுது. கவனிக்கமா. டாட்டா டாட்டா டாட்டா. Ni
எடுத்துட்டு போவோம்டா. ஃப்ரெண்ட் அவையில் கவர் பண்ணிக்கலாம், அந்த சைடு இதில் கவர் பண்ணிக்கலாம்டா. பாடும்போது பிள்ளைகள் ஒரு தடவை நாங்கள் பாடிட்டு விட்டுருவோம், ரெண்டாவது தடவை பாடும்போது சரியா பாடும். கொஞ்சம் ஆசி அந்த கேமரா வந்து பார்த்து அந்த இது எடுக்கிறது பார்த்து எல்லாம் கவர் பண்றது போல. சரி, இன்னொருக்கா பாடுவோம். எல்லாரும் ஆசைப்பட சத்தா பாடணும்.
இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சி கை தூக்குங்க. சரி, ஜம்ப் பண்ணி பார்ப்போம். 3 times ஜம்ப் பண்ணணும். 3 நேரம் ஜம்ப் பண்ணணும். ஏய், முதல்ல சரி, ஜோவி, ஜம்ப் பண்றது என்னன்னு உனக்கு தெரியாதா? ஜோவி, ஜம்ப் பண்றது என்னன்னு தெரியாதா? சரி, ஜம்ப் பண்ணுங்க என்னோட. சரி, போதும். நம்ம யாருக்கு தாத்தா முடியாச்சு? எது தாத்தா உள்ளவே இருக்க மாட்டான். அப்பதான் செருப்பெல்லாம் எடுக்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், களவு செய்ய மாட்டோம். யாருக்கு தாத்தா முடியாச்சு? தாத்தா, வெரி குட். ஆறாவது பாட்டு பாட ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி ஒரு ஸ்டெப் இந்த சைடு ஒரு ஸ்டெப் இந்த சைடு. ஏற்கனவே பாடின பாடனா நம்ம ரொம்ப டைம் எடுக்காம பாடுவோம். இதே பாட்டை ஸ்லோ பாடப்படும். ஸ்லோ பாட போறோம். இதே பாட்டு எவ்வளவு ஸ்லோ பாட முடியுமோ ஸ்லோ பாட போறோம். யூத போல
போறீங்க. திரும்ப ஆரம்பிக்க போறோம். அதே ஸ்லோடு தான். நீங்க சத்தா பாடி போறோம். சரியா? முன்னாடி பாட்டு யாரெல்லாம் படிக்கும்? சரி.
லாலா லாலா யாருக்கெல்லாம் தெரியும்? யாரையும் உட்கார சொல்லலையே, நான் யாரையும் உட்கார சொல்லலையே. எழுங்க எழுங்கம்மா, கால் உடையாதுப்பா, சும்மா எழுங்கலாம், ஒன்றும் செய்ய. சரி லாலா லாலா பாடுமா? la
முடிச்சிடும், முடிச்சுட்டு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். பெரிய ஸ்டோரி டைம் இருக்குது. ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் முடிச்சிடும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் மூன்றாவது வகுப்பு பாடல் நேரங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர், கடந்துள்ள ஸ்டோரி டைம் ஆண்டவர் வகுப்பு நேரம் முழுவதிலும் உடைய பிரசனைகளோடு இருக்கட்டும். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும், குழந்தைகள் கவனிக்க கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லா சந்தோஷமா பாட்டு பாடியாச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா ஹாப்பியா இருக்கீங்களா? பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு போக போறீங்களா? கேட்டி ஆமாவா இல்லையா? வாங்கிட்டு போக போறோம். ஆமா தானே? சரி, இன்னைக்கு ஸ்டோரி சொல்றதுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன காரியம். சரி, இன்னைக்கு கதை சொல்றதுக்கு ஒரு சின்ன காரியம். அங்க உட்கார்ந்து கவனிக்கிறது ஈஸியா, இங்க நின்று பேசுறது ஈஸியா? கவனிக்கிறதுனால ஈஸி. அப்ப ஈஸியான காரியத்தை நம்ம எப்படி பண்ணோம்? ஈஸியா அமைதியா பண்ணணும்ல. சரி, இன்னைக்கு இங்க பேசுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு நிறைய பேர் காட்ட போறோம். அது யார் யார் தெரியுமா? யார் யார் சேட்டை பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் இங்க பேசுறது எப்படி அப்படின்ட்டு ஒரு சின்ன சாம்பிள் காமிச்சிடலாம். ஓகேயா? பண்ணிடலாமா? ஓகே, ஃபைன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, வெரி குட். சரி, இன்னைக்கு கதை சொல்றதுக்கு முன்னாடி கதை முடிஞ்சனே ஒரு சின்ன கேம் நடக்க போகுது. கதை முடிஞ்சனே என்ன நடக்க போகுது? ஒரு சின்ன கேம். ஆனா எல்லாரும் விளையாட முடியாது. கதையை கவனிச்சு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் விளையாட வாய்ப்பு. எத்தனை பேர் விளையாட போறீங்க? எத்தனை பேர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போறீங்க? பார்க்கலாம். ஓகே, கைக்கில போடுங்க. சரி, எல்லாரும் ஸ்கூலுக்கு போறீங்க தானே? இப்ப லீவா? ஸ்கூல்ல வருஷம் வருஷம் என்னென்ன நடக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா? பரீட்சை நடக்கும், ஸ்போர்ட்ஸ் டே என்ன நடக்கும், ஆனுவல் டே நடக்கும். சரி, நம்ம இப்ப பார்க்க போற இந்த கதையிலும் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க பேரு டோரத்தி. டீச்சர் பேர் என்ன? டோரத்தி. ஓகே, சோ டோரத்தி டீச்சர் அங்க இருக்காங்க, கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அந்த டீச்சருக்கு எல்லா குழந்தைங்க மேலே அவ்வளவு பிரியும். உங்க டீச்சருக்கு அவங்க மேல பாஸ் ஆகுமா இல்லையா? எத்தனை பேர் உங்க டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கீங்க. வெரி குட். சோ ஓகே, கவனிங்க. இந்த
அந்த குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். அவங்க கிளாஸ்ல இருந்த எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்தவங்க வராங்க. வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? வந்து டீச்சர், நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? ஆனுவல் டே நடந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா, சோகமா இருக்குமா? பயங்கர ஹாப்பியா இருக்கும். கிளாஸ் கட்டடிக்கலாம், லீவு வரும், டான்ஸ் பார்க்கலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், நிறைய பண்ணலாம். அப்படிதானே? வெரி குட். ஓகே, இங்க கவனிங்க. ஆனுவல் டே நடக்க போகுது. உடனே டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க, சரி குழந்தைகளா எல்லாரும் நல்லா கேளுங்க, நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே நடக்க போகுது. அதனால நம்ம கிளாஸ்ல ஒரு ஓவிய போட்டி நடக்க போகுது. என்ன போட்டி? டிராயிங் காம்படிஷன். என்ன நடக்க போகுது? டிராயிங் காம்படிஷன் நடக்க போகுது. ஆனா டிராயிங் காம்படிஷன் சும்மா என்னனாலும் வரைஞ்சுக்கோன்னு விட்டுருவாங்களா? இல்ல, ஒரு தீம் கொடுப்பாங்க, ஒரு காரியத்தை கொடுப்பாங்க, அதை குறித்து தான் நீங்க வரையணும்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. சோ இங்க டீச்சர் சொல்றாங்க, டிராயிங் காம்படிஷனுக்கு நமக்கு இருக்க தலைப்பு ஷேப்ஸ். தலைப்பு என்னது? ஷேப்ஸ். ஷேப்னா என்னது? என்னென்ன ஷேப்? வடிவங்கள். வெரி குட். என்னென்ன ஷேப்ஸ் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. வெரி குட். என்னமோ சொல்றீங்க. ரைட். சோ நமக்கு நிறைய ஷேப்ஸ் தெரியும். சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், நிறைய இருக்கு. சரியா? கியூப். ஓகே. வெரி குட். இப்ப டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, என் கையில நிறைய ஷேப்ஸ் இருக்கு, ஒரு ஒரு ஸ்டூடெண்டா வந்து வாங்கிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு ஆளும் வந்து என்ன ஷேப் வாங்குறீங்களோ நீங்க வாங்க சொல்லும். நீங்க இங்க ஓடியாங்க, எதிர்த்து ஓடியாங்க. அவன் கூட்டுவாங்க. ஓகே, நமக்காக ஒரு குட்டி போய் பாட்டெல்லாம் பாட போறோம். பாட வச்சுக்கோங்களா? ஓகே, இன்னொரு சவுண்ட் வந்துச்சுன்னா பாட்டு பாடிடலாம். இப்ப கவனிங்க, இந்த ஷேப்ஸ் என்ன சொல்றாங்க டீச்சர்? ஒவ்வொரு ஆளும் நீங்க வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ அதுதான் வரையணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாவா? சொல்றாங்களா? அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவர் ரொம்ப குள்ளமான பொண்ணு. யார் இருந்தா? ஒரு குள்ளமான பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணை பார்த்தா மற்ற எல்லாருக்கும் ரொம்ப போறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம கிளாஸ்ல யாரை பார்த்தா நமக்கு அதிகமா கோவம் வரும்? லீடர் பார்த்தாலே கோவம். அதே மாதிரி அந்த குழந்தை. சரி, நான் கதையை முடிக்கிறேன், ஒரு விஷயம் சொல்ல, நல்லா கேட்போங்க. அங்க உட்கார்ந்துட்டு அண்ணாக்கெல்லாம் நல்லா கைத்தறிக்க, ஜோத கைத்தறி பார்ப்போம். சூப்பரா. ஏன் தெரியுமா? அந்த அண்ணா எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து டான்ஸ் ஆடி ஆக்ஷன் பண்ண போறாங்க. பண்ணலாமா? வெரி குட். ரைட். சோ இங்க கவனிங்க, இந்த சின்ன பொண்ணு ரொம்ப குள்ளமா இருக்க அந்த கிளாஸ்லயே, அவளை தள்ளி விட்டுட்டு மற்ற எல்லாரும் போய் ஒரு ஷேப்பா மாறிட்டு இருக்காங்க. சரியா? அவளை அந்த பொண்ணை தள்ளி விட்டு எல்லாரும் போய் முதல் போன ஒரு பொண்ணு ஸ்கொயர் ஷேப் வாங்கிட்டா. என்ன ஷேப் வாங்கினா? ஸ்கொயர் ஷேப். மீனா அப்படின்னு ஒரு பொண்ணு முதல் போறா, அவள் ஸ்கொயர் ஷேப்பை வாங்கிட்டா. அடுத்து ராஜா ஒரு பையன் போய் அவன் சர்க்கிள் ஷேப், சாரி ரெக்டாங்கிள் ஷேப் வாங்கிட்டான். ரெக்டாங்கிள் ஷேப்னா என்ன ஷேப்? ஸ்கொயர் 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் வாங்கிட்டான் ராஜா ஒரு பையன். யார் ஸ்கொயர் வாங்கினா? மீனா. ரெக்டாங்கிள் வாங்கினது ராஜா. சரியா? மூணாவது ஒரு பொண்ணு போயிட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வாங்கிட்டான். அந்த பொண்ணு பேரு ராதா. மூணாவது போன பொண்ணு பேரு ட்ரையாங்கிள் ஷேப் வாங்கிட்டான். இந்த பொண்ணு மட்டும் குள்ளமா இருக்காங்கல்ல, கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய பொண்ணு, கிளாஸ் லீடர். அதனால எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த பிள்ளை மேல ஒரு வெறுப்பு. இவளை தள்ளி கழிவுட்டு கடைசியில் இந்த பொண்ணு போய் வாங்கின ஷேப் பண்ண தெரியுமா? சர்க்கிள். என்ன ஷேப் வாங்கினா? சர்க்கிள் ஷேப் வாங்கிட்டா. வாங்கின உடனே எல்லா குழந்தைங்களும் இவளை பார்த்து கிண்டல் பண்றாங்க. ஏ முட்டை, என்ன சொல்லி கிண்டல் பண்றாங்க? சத்தமா அங்க முட்டை வாங்கிட்டா அப்படின்றாங்க.
சரியா? ஏன் தெரியுமா? அந்த பொண்ணு எல்லா எக்ஸாம்லையும் 100க்கு 100 வாங்கி கொடுப்பா. இப்போ இதுதான் சாப்பிட்டு அப்படின்னு அந்த பொண்ணை முட்டைன்னு கிண்டல் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா இந்த பொண்ணு அந்த சர்க்கிள் கடைசி அது ஒன்றா இருந்துச்சு. அதை வாங்கும்போது கூட அவங்க டீச்சர்கிட்ட தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. என்ன சொல்லி வாங்கிடுறா? தேங்க்யூ. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அழுகிற அம்மாட்ட ஒரே அழுகிற, அம்மா இங்க பாருங்க எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, சர்க்கிள் பெரிய முட்டையை கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணவே தெரியல, இந்த ஷேப் வச்சுதான் நான் வரையணுமா? அந்த ஸ்கொயர் ஷேப் வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க பேர் என்ன? மீனா சொல்லிட்டா நான் ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சு அதுல செஸ் போர்டு வரைய போறேன், செஸ் போர்டு ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. அடுத்து ரெக்டாங்கிள் ஷேப் யார் வாங்கிட்டு போனா? ராஜா சொல்லிட்டான் நான் ரெக்டாங்கிள் ஷேப் வச்சு ஒரு டிவி மாதிரி வரைய போறாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் என்ன வரையிட்டே தெரியலம்மா, நான் தோத்து போயிடுவேன் அப்படின்னு அழுகிறேன். அம்மா சொன்னாங்க கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், வட்டம். நீ ஏன் அந்த வட்டத்தை வச்சு ஒரு படம் வரையணும்னு நினைக்கிறேன், அந்த வட்டத்துக்குள்ள நிறைய படத்தை கொண்டு வா, நிறைய டிராயிங்ஸ் வட்டத்துக்குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே தேங்க்யூ சொல்றான். அம்மாட்டே என்ன சொன்னா? சத்தமா அம்மாட்டே தேங்க்யூ சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா தெரியுமா? போய் உட்காந்து நல்லா பிளான் போட்டு அடுத்த நாள் போய் வரைகிறான். என்ன வரைஞ்சா தெரியுமா? ஒரு வட்டத்தை வரைஞ்சு அந்த வட்டத்துக்குள்ள ஒரு சூரியன் வரைஞ்சா. சூரியனோட ஷேப் என்னது? வட்டம் தானே. அந்த சர்க்கிள் அந்த சூரியனை வரைஞ்சு அதுக்கடுத்து ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டான். என்ன எழுதிட்டான்? பர்த்டே பார்ட்டி ஹெட்டிங் எழுதி ஒரு சன் வரைஞ்சு அந்த சன்னுக்கு கீழே ஒரு வீடு மாதிரி, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சர்க்கிள் ஃபேஸ் குழந்தை, வட்ட மூஞ்சி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வரைஞ்சு வட்டமா இருக்கக்கூடிய ஒரு கேக்கை வரைஞ்சு முடிச்சிட்டான். ஒரு சர்க்கிள்குள்ள எவ்வளவு பிக்சர்ஸை கொண்டு வந்துட்டான். இப்ப பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்க? எல்லா குழந்தைங்களும் அருமையா அவங்க சொன்ன மாதிரி வரைஞ்சிட்டாங்க. இப்ப இந்த குழந்தைக்கு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க எல்லாருக்கும். அந்த பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க வந்தவங்க, இன்னைக்கு போட்டியில ஜெயிச்சது எந்த ஷேப் வரைஞ்ச பொண்ணு? அந்த சர்க்கிள் வரைஞ்ச பொண்ணு. அப்படின்னே எல்லாரும் பயங்கரமா கைத்திருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அவளை கிண்டல் பண்ணாங்கல்ல, அந்த பிள்ளைங்களை அவங்களை அறியாம கை தட்டிட்டாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா போய் அந்த மேடையில ஏறி அந்த பிரைஸை வாங்கிட்டு அவங்க கிட்ட என்ன சொன்னா? இந்த பொண்ணு என்ன சொன்னா? தேங்க்யூ அப்படின்னு சொன்னா. இப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம லைஃப்லயும் என்ன ஆகும்? நம்ம லைஃப்லயும் நம்ம ஒரு வேளை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம பிரேயர் எப்படிதமா இருக்கும்? நிறைய நேரத்துல கண்ண முடியும், ஏசப்பா எனக்கு பெரிய பங்களா தாங்க, ஏசப்பா எனக்கு பெரிய கார் தாங்க, ஏசப்பா எனக்கு என்ன தாங்க, நிறைய பணம் தாங்க, நான் எப்பயுமே ஹாப்பியா இருக்கு, இப்படிதானே ப்ரேயர் பண்ணுவோம். ஆமா தானே? ஆனா ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும் நமக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்ட்டு. சோ இந்த பிள்ளை அவளுக்கு கிடைச்சதுக்கெல்லாம் என்ன சொன்னா? என்ன சொன்னா? எத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கண்ண மூடி ஏசப்பா தேங்க்யூ சொல்லிட்டு சாப்பிடுவீங்க? என்ன கையை காணோம்? ஒன்னொன்னா தூக்கலாமா வேணாமா, தூக்கலாமா வேணாமா? வெரி குட். எத்தனை பேர் ஏசப்பாட்ட டெய்லி எந்திரிச்சு, ஏசப்பா நீங்க எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கீங்க, இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமா கொடுத்துருக்கீங்க, எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்யூ சொல்றீங்க ஏசப்பாக்கு? வெரி குட், வெரி குட். ஸோ சொல்லாதவங்களும் நம்ம என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? தேங்க்யூ சொல்லணும். யாருக்கு தேங்க்யூ சொல்லணும்? ஜீசஸ். எதுக்கு சொல்லணும்? அவர் நமக்கு கொடுத்திருக்க விஷயத்தை வச்சு சொல்லணும். இப்ப கேள்வி கேட்டு ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? ரெடியா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன். முதல் நாள் யாருக்கு ஞாபகம் இருக்கு? 3ஆவது நாள் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? பெரிய மேஜிக் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அந்த பெரிய மேஜிக்கை நான் பண்ண போறதுல யாரு பண்ண போறான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு கேம். நான் கேள்வி கேட்பேன், பதில் தெரிஞ்சா வாய் வந்து பதில் சொல்லக்கூடாது, கையை மட்டும் தூக்கணும். பதில் தெரிஞ்சு யார் கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுப்பேன். ஓகேயா? சரி. முதல் நாள் நம்ம கத்துக்கிட்ட அந்த வசனத்தை யார் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் கையை தூக்கிட்டாங்க. ஓடியாங்க. மகிழ் கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருவார். 1 யோவேல் 2:21.
ஓகே, கை தட்டிங்க. அங்கே இருக்குங்க. ஓகே, அடுத்த கேள்வி. பாய்ஸ் சைடு மட்டும் கேள்வி கேட்கலாம், கேர்ள்ஸ்க்கு அடுத்து. ஓகே, ரெண்டாவது நாள் நேத்து, சரியா, நான் ஒரு கதை சொன்னேன் உங்களுக்கு. ஆமா தானே? ஞாபகம் இருக்கா? என்ன கதை சொன்னேன்? எந்த ராஜா? ஓகே, அந்த கதையில கேள்வி கேட்கல. அந்த கதையில ஓகே, நான் சொன்ன அந்த கதையில கடைசியா யாருக்கு நம்ம குடும்பத்துல இடம் கொடுக்கணும்னு சொன்னேன். நீங்க வாங்க, ஓடி வாங்க. யாருக்கு யாருக்கு இடம் கொடுக்கணும்? வெரி குட், கை தட்டிங்க. ஓகே, மூணாவது கேள்வி. கடைசி ஒரே ஒரு பையன், அடுத்து 3 பொம்பளை பிள்ளைங்க. ஓகேயா? கடைசி கேள்வி பாய்ஸ்க்கு. நேத்து நம்ம கத்துக்கிட்ட வசனம் நேத்து நம்ம கத்துக்கிட்ட வசனம் யார் சொல்ல முடியும்? ஓகே, கேர்ள்ஸ் சைட். வெரி குட், ஓடியாங்க சீக்கிரம். தைரியமானவரே, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். 1:19 வெரி குட், நல்லா கிளாப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி கேர்ள்ஸுக்கு. சரியா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இன்னைக்கு சொன்ன கதையிலிருந்து கேட்கிறோம். அதுவே ஒரே ஒரு கேள்வி. நேற்று நான் 2வது ஒரு பாட்டு பாடி ஒரு கதையை சொன்னேன். அது யாரை பத்தி? ஓகே, நீங்க வந்துருங்க. யாரை பத்தி சொன்னேன்? சகையு. பாய்ஸ்க்கு லாஸ்ட் கொஸ்டின். அந்த சகையு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? வெரி குட், முன்னாடி. யார் அந்த சகையு? டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரர். கேர்ள்ஸுக்கு ஒரே ஒரு கேர்ள்ஸ் சைடுல ஒரே ஒரு பொண்ணு. உங்களுக்கான கேள்வி, இன்னைக்கு கதையில என்ன கற்றுக்கிட்டோம்? கையை மட்டும் தான் தூக்கணும். இன்னைக்கு கதையில என்ன கற்றுக்கிட்டோம்? ஓடியாங்க, முன்னாடி வாங்க. சத்தமா என்ன சொல்லணும்? எதுக்கு ஏசப்பா தேங்க்ஸ் சொல்லணும்? நமக்கு ஏசப்பா என்னென்ன கொடுத்துட்டாங்களோ அது எல்லாத்துக்கும். இப்ப கேம் விளையாடலாமா? சரி, யாருமாங்க ரொம்ப உங்க எல்லாருக்கும் தனியா நான் இப்போ ஒரு கேம் கண்டக்ட் பண்றேன். நான் கூப்பிடுவேன். ஓகே, ரெடியா இருந்துக்கோங்க. நீங்க எல்லாரும் இங்க வாங்க. 6 பேரும் ஒண்ணா இல்லைங்க. இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்க பாப்போம். ரொம்ப ஈஸி தான். சரியா, ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு ஆளும் அவங்க கையை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிங்களா? என்ன ஷேப்ல நிக்கிறாங்க? சர்க்கிள் ஷேப். கையை விட்டீங்கன்னா நீங்க அவுட். என்ன பண்ணக்கூடாது? கையை எக்காரணத்து கொண்டு விட்டுறக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறேன். சரியா? கீழே வச்சுங்க. 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறேன். நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னா அதை அப்படியே செய்யும். ஒன்றும் இல்லை, இன் அவுட் ரைட் லெஃப்ட், அவ்வளோதான். இன்னா ஜம்ப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் மூவ் 1 ஸ்டெப் அஹெட். ஒரு ஸ்டெப் முன்னாடி கால் எடுத்து வைக்கணும். அவுட்னா பின்னாடி, ரைட்னா வலது பக்கம், லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு. தப்பா செஞ்சீங்கன்னா அவுட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஈஸி தானே. யாரு வின் பண்ண போறா பார்க்கலாம். ஓகே, இன் அவுட் லெஃப்ட் ரைட் அவுட். திருப்பி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஃபைன். இன் அவுட் ரைட். சின்ன கன்ஃபியூஷன் வந்தாலும் அவுட். ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்ட். நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க வாயில சொல்லணும். ஓகே, நான் என்ன சொல்றேனோ அதை வாயில சொல்லிட்டு அதை நீங்க செய்ய போறீங்க. சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. நான் என்ன சொல்றேன் அதை வாயில சொல்லிட்டு செய்ய போறீங்க. ஓகே, இன் சத்தமா சொல்லணும். அவுட் இன் அவுட். ஈஸியா தானே இருக்கு. இப்ப நான் வாயில சொல்றது ஆப்போசிட்டா சொல்லிட்டு அதை நீங்க செய்யணும்.
நான் இன்னும் சொன்னா என்ன பண்றோம்? அவுட்னு சொன்னா அதை நீங்க செய்யவும் செய்யணும். புரியுதா? அவுட், இன், ரைட், ஓகே அவுட். அடுத்து அவுட், இன், லெஃப்ட், ஏன் இவ்வளவு குழப்பம்? ரைட். ஓகே கடைசி ரவுண்ட். நான் என்ன சொல்றேன்னா அதே தான் சொல்லணும், ஆனா செய்வது மட்டும் ஆப்போசிட்டா இருக்கும். பண்ணலாமா? நான் என்ன சொல்றேனோ அதை தான் சொல்லணும், ஆனா செய்வது மட்டும் என்னவா இருக்கணும்? ஆப்போசிட். இன், அவுட், இன், சத்தம் கேட்கல, அவுட். நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும். பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்க. அவுட், இன், லெஃப்ட், நீங்கள் லெஃப்ட். சரி ஓகே, ரெண்டு பேருமே கை தரீங்க நல்லா. ஆக்சுவலா அவங்களுக்கும் கை தரீங்க. நான் ஒரு சின்ன இது பண்ணிட்டேன், நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டு செய்யுங்கன்னு சொன்னேன். அவங்க தான் ஆக்சுவலா கரெக்டா பண்ணது. அவங்க கை தட்டி. அவங்க பேர் என்னடா? ஜெருஷா. ஜெருஷாவுக்கு நல்லா கை தட்டிங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ கவனிங்களேன், நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? யாரோ ஒரு ஆள் சொல்றதை கேட்டுதானே செயல்படுறோம். எத்தனை பேர் பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு நடப்பீங்க? கை தூக்குங்க. ஓகே ரைட், கை கீழே போடுங்க. எத்தனை பேர் பேரண்ட்ஸ் சொல்றது கேட்கவே மாட்டீங்க? கை தூக்குங்க. நான் பேரண்ட்ஸ், நான் அம்மா அப்பா சொல்றது கேட்கவே மாட்டேன், நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்றவங்கள கை தூக்குங்க. சரி, நம்ம யார் சொல்றது முக்கியமா கேட்கணும்? யார் சொல்றது முக்கியமா கேட்கணும்? ஏசப்பா சொல்றது கேட்கணும். ஏசப்பா சொல்றதை கேட்டுட்டு அதை செய்யணுமா? இல்ல நம்ம இப்ப விளையாடுறது மாதிரி ஏசப்பா நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன், நீங்க சொல்லுங்க போய் சொல்லக்கூடாது நான் கேட்டுக்கிறேன். ஆனா இந்த பக்கம் 2 பென்சில் வச்சிருப்போம் உள்ள. எத்தனை பென்சில் வச்சிருப்போம்? நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்பான், ஏய் நான் பென்சில் கொண்டு வரலடா, ஒரு பென்சில் இருந்தா கொடுறா அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம், ஒன்று யூஸ் பண்ண பென்சிலு, இன்னொன்று புதுசா இருக்கு, இது கொடுத்தா பழசாயிரும். டேய் என்கிட்ட என்னதான் இருக்கு? எத்தனைதான் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவோம். ஏசப்பா சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? சரி ஏசப்பா நான் சண்டை போட மாட்டேன்னு காலையில இருந்து எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி போவோம். ஸ்கூல்ல பெரிய சண்டையே இந்த நிலத்தகராறு மாதிரி இட பிரச்சனை தான். கோடை வரைஞ்சி வச்சுக்கிறது. இது என்னோட கோடு. இது யாரோட கோடு? இது என்னோட கோடு. நம்ம ஃப்ரெண்டோட நோட்டு கொஞ்சம் லைட்டா இந்த பக்கம் எட்டி பார்த்துருக்கோம், உடனே ஒரு கோவில் அப்படியே சரண்டு எரியுது. எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க இத? நம்ம ஃப்ரெண்டு தெரியாம நம்ம நோட்ல சிறுசா ஒரு கோடு போட்டுருப்பாங்க. ஏண்டாடே என் நோட்ல நீ கோடு போடுற பேனா வெட்டி என்ன பண்ணிடுவோம்? ஒரு பேஜ் ஃபுல்லா கிறுக்கி விட்டுருவோம். ஆமாவா இல்லையா? ஆனா ஏசப்பா என்ன சொன்னாரு? சண்டை போடாதப்பா அப்படின்னு சொல்லி அடிச்சாரு. நம்மளும் சரிங்க ஏசப்பான்னு தலையாடணும். ஸ்கூலுக்கு போய் என்ன பண்றோம்? சண்டை தான் போடுறோம். ஏசப்பா சொல்றாரு, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்னாரு. நம்மளும் சரிங்க ஏசப்பா சரிங்க ஏசப்பா சொல்லிட்டு அம்மா கூப்பிடுவாங்க, டேய் தம்பி பாப்பா அந்த கடைக்கு போயிட்டு ஜாமான் மட்டும் வாங்கிக்குவா. ஆட போமா, வயசான காலத்துல வந்து வர வேலையே இல்லை. இப்ப நிறைய நேரங்களில் நம்ம வாயிலிருந்து அம்மா வந்து நீங்க அப்படிங்கிற வார்த்தையே வரதில்லை. என்னதான் சொல்லுவோம்? போமா வாமா. ஏசப்பா அப்படியா சொன்னாரு? அதுதான் கனம் பண்ண சொன்னாரா? அப்ப நம்ம எல்லாமே என்ன பண்றோம்? ஏசப்பா சொன்னதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எப்படி பண்ணணும்? ஏசப்பா சொல்றது அப்படியே பண்ணுமா ஆப்போசிட்டா பண்ணுமா? ஏசப்பா என்ன சொல்றாரோ அப்படியே பண்ணணும். சரியா? ஓகே, மேஜிக் சொன்னதுல முடிச்சிடலாமா டக்குன்னு? ரெடியா? ரெடியா? கேட்கல, எனக்கு சுத்தமா கேட்கல.
நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சின்ன வருத்தம் என்னன்னா இன்னைக்கு நான் மேஜிக் பண்ண போறது இல்லை. ஓகேயா? ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாளோ ஒரு 15 நாளோ கழிச்சு நான் இங்க இருப்பேன். என்னை வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு என்ன நீங்க சொன்னீங்க நடக்கவே இல்லைன்னு கேட்குங்க. சரியா? ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். நீ ஒரு குழிக்குள்ள விழுந்துட்ட. எதுக்குள்ள விழுந்துட்ட? குழிக்குள்ள விழுந்துட்ட. நான் மேல இருந்து தம்பி வா நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றேன். நீ தூக்குங்க, ஆனா நான் கையை கொடுக்க மாட்டேன், நான் இப்படியே தான் நினைக்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் பலன் இருக்கா? இல்லை. அப்ப ஏசப்பா மேஜிக் பண்ண போறாரு. ஏசப்பா அவங்க கையை பிடிச்சி தூக்க போறாரு. அது நீ யார் கையை நீட்டணும்? யார் கையை நீட்டணும்? கையை தூக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லு சத்தமா. யார் கையை நீட்டணும்? நீ தான் கையை நீட்டணும். சரியா? நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சு பாரு. ஒரு 10 நாள் தினமும் காலையில் எந்திரிச்சு ஏசப்பா ஒரு 5 minutes, ரொம்ப நேரம் வேணாம், ஏசப்பா என்னோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல எனக்கு பெரிய மேஜிக் பண்ண போறீங்க, அதை என் லைஃப்ல பண்ணுங்க ஏசப்பான்னு ஒரு 10 நாள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நம்பிக்கையோட ஏசப்பான்னு கேட்டு பாருங்க. உன் லைஃப்ல என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? சத்தமா? சின்ன மேஜிக்கா பெரிய மேஜிக்கா? எத்தனை பேர் லைஃப்ல பெரிய மேஜிக் வேணும்? எத்தனை பேர் டெய்லி ஏசப்பாடு கேட்க போற? ஹல்லேலூயா. அப்படியே நீங்க கொஞ்சம் ப்ரே பண்ணிடலாம். சீக்கிரம் முழங்கால டக்குனு மாஸ்டா. வெரி குட். சரி, நீங்க உங்களால போட முடியல, கால் வலிக்குது அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை, எந்திரிச்சு நீங்க கண் முடிக்கும். சீக்கிரம் டக்குனு நான் சொல்ல சத்தமா சொல்லாமா? கண் முடியும். சத்தமா உன்னோட சத்தம் தான் என் சத்தத்தோட அதிகமா இருக்கும். என் சத்தம் அதிகமா தான் இருக்கும். காரணம் என்ன? எனக்கு சத்தோட இப்ப ஸ்பீக்கர் இருக்கு. சரியா? உன சத்தோட யார் இருக்கா தெரியுமா? யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. அப்ப எவ்வளவு சத்தம் வருதுன்னு பார்த்து கடவுளே ஏசப்பா நான் இன்னைக்கு கத்துக்கிட்ட கதையின்படி தினமும் உங்க லைஃப்ல உங்களுக்கு நன்றி சொல்லி பழக்கத்தை எங்களுக்கு தாங்க. எங்க லைஃப்ல நீங்க சொன்னது மாதிரி அந்த பெரிய மேஜிக்க செய்யுங்க ஏசப்பா. எங்க லைஃப்ல மட்டும் இல்ல, எங்க குடும்பத்திலையும் அந்த பெரிய மேஜிக்க செய்யுங்க ஏசப்பா. நாங்க நீங்க சொல்றத அப்படியே செய்ய கிருபை தாங்க. இந்த வேலையிலும் ஏசப்பா குழந்தைகள் கற்றுக்கொடுக்கிற அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற வாழ்க்கை தாங்க ராஜா. அவங்க குடும்பத்திலையும் இந்த சீவர்கள் மத்தியில் ராஜா அவங்க லைஃப்லையும் நீ கற்றுக்கிட்ட அந்த பெரிய அற்புதத்தை அவங்களுக்கு காட்டுகிற ராஜா. விசுவாசத்தோடு கூட இந்த குழந்தைகள் உண்மை நோக்கி ராஜா தினமும் காலையில் எழுந்தோடு உண்மை நோக்கி பார்க்கிற அந்த எசப்பா ஞானத்திற்காக ராஜா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம் என்ற வசனத்தின்படி ராஜா உனக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை இந்த குழந்தைகள் மத்தியில் கட்டளையிடுங்க ராஜா. இந்த 3ஆம் நாளிலும் ராஜா, இந்த கடைசி நாளிலும் கூட ராஜா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ராஜா அவங்க பிரயாசம் ராஜா இங்க வரணுங்கிற அந்த வாஞ்சை வீண் போகாதபடி ராஜா அவங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாக ராஜா உமது கரம் அவங்க ராஜா உமது பாதையில் அவங்க நடந்து வர நீங்க கிருபை பாராட்டும். அவங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லும் ராஜா. ஸ்தோத்திரம். ஒருபோதும் ஒரு கரத்தை அவங்க விட்டு போகாதபடி எஸ்பா அவங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வைத்துட்டாரு ராஜா. நீங்க அவங்க லைஃப்ல ராஜா தாயின் கருவில் முன்குறித்து வைத்த தேவன் ராஜா. அவங்க லைஃப்ல நீங்க என்ன முன்குறித்து வைத்திருக்கீங்களோ அதன்படி ராஜா அந்த கண்ணிய ராஜா அதோட காலத்தில் நீங்க தருவீங்க ராஜா. அந்தபடி இசப்பா அவங்க லைஃப்ல நடக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. தகப்பன் ஸ்தோத்திரம் தகப்பனே. மீதமான வேலையிலும் ராஜா இன்னைக்கு நடக்க இருக்கிற அந்த இசப்பா வகுப்பு நேரத்தில் ஒரு கரங்களை கொடுக்குறோம் தகப்பனே. வகுப்பு நேரத்துல இசப்பா எல்லா மாணவர்கள் ராஜா இங்க உட்கார்ந்து சும்மா விளையாட்டாக இல்லாம ராஜா கத்துக்கிட்டு உண்மை பற்றிய அந்த அறிவை ஞானத்தை இசப்பா இன்னும் உலகத்துல எத்தனையோ பேர்கள் அறியாம இருக்காங்க இசப்பா. அவங்களுக்குலாம் சொல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ இந்த குழந்தைகள் மத்தியில் ராஜா நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.